ஹே ஆல், வெல்கம் டு சரா ஆர்கானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய முறையில் நலங்கு மாவு எப்படி தயாரிக்கிறதுன்றதையும் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட பெனிஃபிட்ஸையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல ரோஜா இதழ்களையும் செம்பருத்தியும் எடுத்திருக்கோம். இது நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்குது. வேப்பிலை, துளசி, விரலி மஞ்சள், இது ஆன்டி பாக்டீரியலாக யூஸ் ஆகுது. பூந்திக்கொட்டை ஃபோமிங் ஏஜெண்ட்டாக நமக்கு வேலை செய்யுது. வசம்பு, இது ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. வெள்ளை கொண்ட கடலை, இது நமக்கு ஸ்க்ரப்பாகவும் நேச்சுரல் கலரிங் ஏஜெண்ட்டாகவும் யூஸ் ஆகுது. கஸ்தூரி மஞ்சள், இதுவும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹெல்த்தி அண்ட் ஆன்டி பாக்டீரியலாக யூஸ் ஆகுது. அதிமதுரம் நம்மளோட ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுது. மறிக்கொழுந்து நம்மளோட பவுடருக்கு ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு வாசத்தை கொடுக்குது. கருஞ்சீரகம், மைசூர் பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப்பாகவும் ஒரு நேச்சுரல் கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. கார்போக அரிசி நம்ம உடம்புல இருக்க இச்சிங், ஆக்னே இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. மகிழம்பூ, ஆவாரம்பூ, இது ஒரு நல்ல நேச்சுரலான கலரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. பூலாங்கிழங்கு, கடலைப்பருப்பு, வெட்டிவேர் நம்மளோட பவுடருக்கு ஒரு நல்ல வாசத்தையும் அது நல்ல ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகுது. மஞ்சிஸ்தா, நன்னாரி வேர். இருபத்தி 2 வகையான மூலிகைகளை நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அண்ட் இது இல்லாமல் வெந்தயம், பாதாம், பார்லி அரிசி, ஆரஞ்சு தோல், இதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பருப்பு வகைகளை நம்ம சம அளவு எடுத்திருக்கோம். 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. முடியாதவங்க அதை நம்ம சூடு பண்ணி வறுத்தும் சேர்த்துக்கலாம். பூந்தி கொட்டையில் இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு தோலை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம நல்லா ஒரு 3லேருந்து 4 நாள் வெயிலில் காய வச்சு அரைச்சி இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாக கலர் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் அண்ட் நேச்சுரலான கலரையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இவ்வளவும் வாங்கி என்னால் வீட்டில் இருந்து அரைக்க முடியல, நான் ஒர்க்கிங் விமன், என்னால் முடியலன்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் பின் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொரியர் சார்ஜும் எக்ஸ்ட்ரா வரும் அவுட் ஸ்டேஷனுக்கு. அண்ட் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் இது தான். தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தால் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.